மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புங்கனூர் முதல் ஆதமங்கலம் சாலை உள்ளது. இந்த சாலையை ஆதமங்கலம், காதாகுடி, புங்கனூர், பெருமங்கலம், ரெட்டிக்கோடங்குடி, மருதங்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். சேதமடைந்திருந்த இந்த சாலை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,17,00,000 மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்க அரசு ஆணையிட்டது. அதன்படி புங்கனூர் முதல் ஆதமங்கலம் வரை புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த 1 மாதம் ஆகிறது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை தரமற்றதாகவும் ஒரே மாதத்திற்குள் தார் கப்பி பெயர்ந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் புங்கனூர் பகுதியில் மட்டும் சேதமடைந்த சாலையை மீண்டும் சீரமைப்பதற்காக இன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அறிந்த ஆதமங்கலம், புங்கனூர், ரெட்டிக்கோடங்குடி, காடாகுடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பணியை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் பொழுது புதிதாக புங்கனூர் முதல் ஆதமங்கலம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு போடப்பட்ட சாலையை மீண்டும் சீரமைத்து தர வேண்டும், சாலையை தரமாக அமைக்காத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் மற்றும் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய பொறியாளர்கள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது புங்கனூர் முதல் ஆதமங்கலம் வரை சேதமடைந்த சாலையை மீண்டும் சீரமைத்து தரப்படும் என தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டனர். பின்னர் போராட்டக்காரர்கள் கூறுகையில், ஆதமங்கலம் முதல் புங்கனூர் வரை புதிதாக போடப்பட்ட சாலை தரமற்றதாக இருப்பதன் காரணமாக தார்கப்பிகள் பெயர்ந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகிறது. இந்த சாலையை முழுமையாக மீண்டும் சீரமைத்து தர வேண்டும், இல்லையென்றால் காவல்துறை அனுமதியோடு வைத்தீஸ்வரன் கோவில் கடைவீதி, சிதம்பரம், மயிலாடுதுறை சாலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா புங்கனூர் ஊராட்சி ஒன்றியம் புங்கனூர் ஊராட்சியிலிருந்து வடக்கு வெளி காடாக்குடி அதுக்கு வரையில் உள்ள பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் போடப்பட்ட ரோடு. இதனுடைய மதிப்பீடு தொகை சுமார் 2 கோடி சொச்சம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாலை போட ஆரம்பிச்சது போட்டு ஒரு 6 மாச காலமா ஆயிடுச்சு. போக்குவரத்துக்கு நிறைய எங்களுக்கு பல இது ஏற்பட்டது. முடிவா அவங்க தார் சாலை போறதுக்கு அனுமதி கொடுத்து போடப்பட்ட போது இவங்க என்ன நாம்ஸோ அந்த நாம்ஸ் சரி போடல. எத்தனை அடி அகலம், எவ்வளவு உயரம், கான்கிரீட் இது தார் சாலை எவ்வளவு உயரம், கீழே உள்ள பேஸ்மெண்ட் என்ன, அதுக்கு மேல சிப்ஸ் போட்டு பேஸ் போட்டு அது போல அவங்க என்ன நாம்ஸோ அந்த நாம்ஸ் படி போடல. நாங்க கேட்டதுக்கு போட்டு தரேன்னு சொல்றாங்க. பலமுறை நாங்க சீர்காழி தாலுகாவில் இன்ஜினியர்லாம் சொல்லி அப்படி பேச அவசியம் இன்ஜினியர் சொன்னவருக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இறுதியா இந்த சாலையை சுத்தமா பேத்து எடுத்துட்டு புதிதாக போடணும். பேட்ச் ஒர்க்கு ஒத்துக்க மாட்டோம். இல்லாட்டி கலெக்டர் இன்னைக்கு காலையில கலெக்டர் போயிட்டு பேசிட்டோம், அவங்க போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எங்களுக்கு முறையான தார் சாலை அமைத்து தரும்படி காடாக்குடி, புங்கனூர் ஊராட்சி, ஆதமங்கலம், வடக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளும்.